Good evening, students. Today we are going to discuss about pointers, pointer to class, pointer to object, this pointer, and then array. இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். So first வந்துட்டு pointers and array. So வந்துட்டு C++ variables பார்த்தீங்கன்னா program execute பண்ணும்போது hold பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. So every variable can occupy some memory location to hold the data. So நம்ம program execute பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டா வந்துட்டு மெமரி லொகேஷனை வந்துட்டு ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொரு மெமரி லொகேஷனை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மெமரி எல்லாம் வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? மெமரிஸ் அரேஞ்ச் இன் எ சீக்வன்ஸ் ஆஃப் பைட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் டு ஈச் பைட் இஸ் கால்ட் மெமரி அட்ரஸ். நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு வேரியபிளா எழுதுவோம் இல்லையா, இன்டீஜர்லயோ ஃப்ளோட்லயோ இல்லை கேர்லயோ இல்லை வாய்டு மெயின் இன்ட் மெயின் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொன்றத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெமரி வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்போம். அந்த மெமரி எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா பைட் சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு பைட்டையும் வந்துட்டு ஒரு நம்பர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பைட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்கும் வந்துட்டு மெமரியில ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சீக்வன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள் டு அக்சஸ் அண்ட் டிஸ்பிளே த அட்ரஸ் ஆஃப் மெமரி லொகேஷன் யூசிங் த பாயிண்டர் வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி அந்த மெமரியில இருக்கிற அட்ரஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வைக்கிறது வந்துட்டு மெயின் வேலை. சரிங்களா? ஸோ ஒரு மெமரி லொகேஷன்ல இருக்கிற அட்ரஸை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், எதை வச்சு அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளை வச்சு மட்டும்தான் அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாயிண்டர்னா என்ன அப்படின்னா மெமரி வேரியபிள் டு ஸ்டோர் அ மெமரி அட்ரஸ். பாயிண்டர் இஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த மெமரி வேரியபிள். சரிங்களா? டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த மெமரி வேரியபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட அட்ரஸ்ல இருக்கிறத வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அட்ரஸோட மெமரியை வந்துட்டு காமிக்கிறது தான் எதோட வேலை, பாயிண்டரோட வேலை. பாயிண்டர்னாவே என்ன, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றோங்கிறோம்ல. ஸோ நீ எந்திரி நம்ம ஃபிங்கரை காமிச்சு பாயிண்ட் அவுட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாயிண்டர் என்ன பண்ணும்னா அதோட அட்ரஸை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். பாயிண்டர் கேன் ஹாவ் எனி நேம் தட் இஸ் லீகல் டு அதர் வேரியபிள். எந்த நேம்ல வேணாலும் இருக்கலாம், இந்த நேம்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ இது வந்துட்டு நார்மலா ஒரு வேரியபிள்ல தான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சிம்பிள்ல தான் வந்துட்டு டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது நான் டிக்ளேர் லைக் ஏ நார்மல் வேரியபிள் தான், டினோட்டட் பை ஸ்டார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாயிண்டரோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், பாயிண்டர் வந்துட்டு மெமரி ஸ்பேஸை சேவ் பண்ணும். எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். சரிங்களா? மெமரி ஸ்பேஸை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும். அது வந்துட்டு அக்சஸ் எஃபிஷியன்ட்லி வித் த பாயிண்ட். மெமரி வந்துட்டு அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்டர் வந்துட்டு எங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ரெப்ரசன்டிங் 2 டைமென்ஷனல் அரே. அதாவது ஒரு 2D அரே ரெப்ரசன்ட் பண்ணி பாயிண்டர் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே பாயிண்டர் வந்துட்டு பேஸ் கிளாஸ்லயும் டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் தென் அக்சஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் டிரைவ் கிளாஸ். அதாவது பேஸ் கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணுவேன். எங்க அக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணும், ஆப்ஜெக்ட் மூலியமா அக்சஸ் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்துட்டு பேஸ் கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணிடுவோம். ஆனா எங்க அக்சஸ் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் டிரைவ்டு கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை மெயினா பாயிண்டர்னா என்னங்கிறதுக்கான ஃபியூச்சர்ஸ். ஸோ பாயிண்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், ஹவு டு டிக்ளேர் அண்ட் பாயிண்டர். பாயிண்டர் கேன் பி டிக்ளேர்ட் அஸ் டேட்டா டைப் ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள் நேம். ஒரு டேட்டா டைப் இருக்கும், ஸ்டார் அப்படிங்கிறது என்ன, பாயிண்டரோட சிம்பிள். ஸோ பாயிண்டர் வேரியபிள் நேம். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னன்னா டேட்டா டைப்னா என்ன, இன்ட் ஃப்ளோட்டு கேரு டபுள் இதெல்லாம் டேட்டா டைப். வேரியபிள்னா என்ன, எனி வேரியபிள்ஸ் ஏ பி சி எஃப் ஜின்னு ஏதாவது ஒரு வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ இப்போ இங்க என்ன அப்ப சொல்ல வருங்க அப்படின்னா இன்ட் ஸ்டார் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், கம்பைலர் வந்துட்டு ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு நேமை டினோட் பண்ணி சொல்றாங்க அந்த இடத்துல.
whereas a pointer indirectly access to their own values. அதாவது அந்த ஓன் வேல்யூஸ் வந்துட்டு இன்டைரக்டா எப்பயாவது அக்சஸ் பண்ண முடியும்னா அதுவும் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினா வந்துட்டு ஆம்பர்சன் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஸ்டார் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர், ஆம்பர்சன் அப்படிங்கிறது அட்ரஸ் ஆப்ரேட்டர். இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. அட்ரஸ் ஆஃப் எனி வேரியபிள் இஸ் அ ஹோல் நம்பர். அதாவது ஹோல் நம்பரா தான் இருக்கும். எந்த ஒரு வேரியபிளோட அட்ரஸும் வந்துட்டு ஹோல் நம்பரா தான் இருக்கும். ஆம்பர்சன் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அட்ரஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப என்னது ஹெடர் ஃபைல் 2 கொடுத்துட்டோமா. வாய்டு மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட் ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. அதாவது ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்ட ஸ்டாருங்கிற ஒரு பாயிண்டர் கொடுத்துட்டோம், ஒரு வேரியபிள் நேம் பின்னு கொடுத்துட்டோம். அடுத்து வந்துட்டு இன்டீஜர்ல என்ன கொடுக்குறோம், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10ங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்போ பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அதான மெயினா சொல்லியிருக்கோம். பாயிண்டரோட டெஃபினிஷன் என்ன, இஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் எக்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்துட்டு நம்ம பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப சி அவுட் எக்ஸி வந்துட்டு ஆம்பர்சன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும், அதோட அட்ரஸ் வந்துட்டு இங்க வரும். அதோட வேல்யூ நமக்கு இங்க டிஸ்பிளேல வராது, அதோட அட்ரஸ் தான் வந்துட்டு டிஸ்பிளேல வரும். சரிங்களா? ஸோ பாயிண்டர் கேன் ஆல்சோ பி டிக்ளேர்ட் ஆஸ் அ வாய்டு டைப். வாய்டு பாயிண்டர் வந்துட்டு இங்க வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ல நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. ஆனா அதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு டைப் காஸ்டிங் இருக்கு அப்படின்னா நம்ம வாய்டு பாயிண்டரை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள். நீங்க இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க. இஃப் தேர் இஸ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே. ஸோ இது வந்துட்டு பாயிண்டர் டு கிளாஸ், பாயிண்டர் டு ஆப்ஜெக்ட்னு 2 இருக்கு. பாயிண்டர் டு கிளாஸ்னா கிளாஸ் நேம்ல பாயிண்டர் எப்படி யூஸ் ஆகும், ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. கிளாஸ் நேம்ல வந்துட்டு பாயிண்டர் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்டுக்கும் பாயிண்டர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மெயினா வந்துட்டு திஸ் பாயிண்டர்ங்கிறது வந்துட்டு C++ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ திஸ் பாயிண்டர் அப்படின்னா என்னன்னா திஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு, அது லோக்கல் வேரியபிள வந்துட்டு அக்சஸ் பண்றதுக்கு வந்துட்டு மெயினா திஸ் பாயிண்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்களா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எழுதிட்டு வாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. டுமாரோ வி வில் டிஸ்கஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ்.